பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அன்பை பற்றி பைபிளில் உள்ள வசனங்களை பார்ப்போம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. ஒருவரையொருவர் அன்பு கூறுவதைத் தவிர மற்றொன்றிலும் ஒருவருக்கும் கடன்பட்டிருக்காதீர்கள். ஏனெனில் மற்றவரை அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ரோமர் 13:8. தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தும் இல்லை. யோவான் 15:13. கணவர்களே, கிறிஸ்து திருச்சபையை நேசித்து அதற்காக தம்மையே ஒப்பு கொடுத்தது போல உங்கள் மனைவிகளை நேசியுங்கள். எபேசியர் 5:25. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு செலுத்துங்கள், ஏனெனில் அன்பு திரளான பாவங்களை மூடும். 1 பேதுரு 4:8. சகலத்தையும் அன்பினாலே செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 16:14. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4:19. இவைகள் எல்லாவற்றின் மேலும் அன்பை தரித்து கொள்ளுங்கள், அதுவே அவர்கள் அனைவரையும் பூரண ஒற்றுமையுடன் நினைக்கிறது. கொலோசியர் 3:14. பகை விரோதத்தை எழுப்பும், அன்போ சகல தீமைகளை மூடும். நீதிமொழிகள் 10:12. உங்களுடைய முதல் அன்பும் முழு அன்பும் கர்த்தருக்கே உரியதாக இருக்கட்டும். நம் அன்பு இரட்சகரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நேசிப்பீர்களா?